யோகம் ஜோதிடத்துக்கு வருகை தந்திருக்கிற இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் சதீஷ் சார் ஜோதிடர். இவர்கிட்ட ஒரு முக்கியமான பதிவுகள், முக்கியமான கேள்விகள், அதுவுமே இன்னைக்கு நாட்டில் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு கேள்விகளை முன்வைக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் சார். அதாவது ஒரு ஜாதகருக்கு இது வரைக்கும் திருமணம் மிகுந்த, அதாவது ரொம்ப லேட் ஆகிறது, இல்லைன்னா அந்த சந்ததிகள் உருவாகக்கூடிய இடமே ரொம்ப தடுமாற்றமாகுது. அவங்களுடைய தாய் தந்தைகள் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு இடமா நாங்கள் பார்க்குறோம். என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு திருமணம் தாமதம் மட்டும் இல்லை சார், ரொம்ப வயது முதிர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. இவங்களுக்கு ஏன் இவ்வளவு திருமணம் தாமதப்படுது? அந்த திருமண வாழ்க்கை இவங்களுக்கு நடக்குமா நடக்காதா? இதுதான் சார் கேள்வி. கண்டிப்பா இன்னைக்கு கூடிய ஜெனரேஷன்ல திருமணம் தாண்டிய அந்த வயது ஆயிடுது. திருமண வயது தாண்டி இருக்காங்க, திருமணமே நடக்காமலே இருக்காங்க. சில 48 வயசு வரை நடக்கல, 45 வயசு பெண்கள் பாத்தீங்கன்னா 32, 33 கூட நடக்கல. அப்படியே சில நேரங்கள்ல திருமணத்துக்கான முயற்சி எடுத்தாலும் அது கைகூட மாட்டேங்குது. ஏன்னா நிச்சயதார்த்த வரல நின்று போன திருமணங்கள்லாம் பாக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். ரெண்டாவது, திருமணம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு இன்சல்ட்டா ஃபீல் பண்றாங்க. கௌரவ குறைச்சலை விட சுத்தி இருக்கவங்களோட கேள்விகள் இருக்கு இல்லையா, ஏன்னா இன்னுமா திருமணம் ஆகல அப்படின்னு கேட்கிற கேள்விகள்னால அவங்க ஒரு குறுகி கூட ஒரு சூழலை உருவாகும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமாகுது. சில அவமானங்களாகவும் உணர்றாங்க. அதற்காக என்ன பண்றாங்கன்னா சில தீவிரமா முயற்சி பண்றாங்க. அதனால நிறைய பொருளாதார இழப்புகள் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மேட்ரிமோனி மூலியமா நிறைய முயற்சி பண்றாங்க. ஆனாலும் கூட அந்த திருமண அமைப்பு அந்த ஜாதகருக்கு இல்லாம போயிடுது. ஒரு ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கா இல்லையா, ஏன் தாமத திருமணம், மெயினான நம்ம கேள்விகளா இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆணாக இருந்தால் சூரியனோட புதன் இணைந்து, சரி, எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கட்டும், எதுல வேணாலும், ஆமா, ஓகே, இந்த ரெண்டு இணைஞ்சு எந்த கட்டத்துல இருந்தாலும் சுக்கிரனோட கேது இணைஞ்சிருந்தா இவங்களுக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு திருமணமே நடக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணமே நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கை ஈடுபாடு, இந்த குடும்ப வாழ்க்கையோட அந்யோன்யம், இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விருப்பம் இருக்காது. இயற்கையாவே அவங்களுக்குள்ள அதுல இன்னொரு காம்பினேஷன் இருக்கு. சனியோட புதன் இணைஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு அந்த குடும்பத்துல இவங்க உதாரணமா சொல்ல போனா ஜெனட்டிக்காவே எடுத்துக்கலாமே, இவங்க அப்பா கூட பிறந்தவங்க இல்ல அம்மா கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் திருமணம் ஆகாம இருந்திருப்பாங்க. சரி, அப்ப அந்த ஜெனட்டிக் லிங்க்ல வர்றதுனால இவங்களும் இங்க திருமணம் ஆகாத சில குழந்தைகளை பார்க்கணும். சில பெண்களோ ஆண்களோ குடும்பத்துல கடைசி வரல திருமணமே ஆகாத ஒரு சூழல் நம்ம பாக்குறோம். அப்ப மெயினா இந்த கிரக காம்பினேஷன்ல இருந்துன்னா இவங்களுக்கு பெரும் முயற்சி எடுத்தோ அது சக்சஸ் ஆக மாட்டேங்குது சார். இது கெரியர் growth கொஞ்சம் நிலைச்சி அவங்க இன்னும் கொஞ்சம் கெரியர்ல வளர்ச்சி ஆகணும், என்னுடைய தொழில் இன்னும் நான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும், எனக்கு இன்னும் வீடு வாசல் எதுவும் கிடையாது அப்படிங்கறதுனாலயே தடைப்படுதா, இல்ல இயற்கையாவே இவங்க திருமணத்துக்கே கொஞ்சம் பின்தங்கி நிக்கிறாங்களா? இது நிறைய விஷயம் எடுக்கலாம். தொழில்னால சில பேர் தள்ளி போடுறாங்க. திருமணம் நம்ம செட்டில் ஆகணும், பாத்தீங்கன்னா நிறைய பேர் செட்டில் ஆகணும் அப்படிங்கறதுனால திருமணத்தை தள்ளி போடக்கூடிய அமைப்புகளும் இதே ஜாதக அமைப்பு தான். சரி, பெண் ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணத்தை தள்ளி போடுறது தாமத திருமணம் அப்படிங்கும் பொழுது ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயோட ஒரு வக்ர நிலையிலோ அல்லது சனி புதன் இணைவோ பிளஸ் சூரியன் புதன் இணைவோ இல்லைன்னா புதன் வக்ர நிலையில இருந்தாலும் இந்த கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா இவங்க கண்டிப்பா என்ன பண்றாங்க, ஏதோ படிப்பு சார்ந்தோ தொழில் சார்ந்த செட்டில்மெண்ட் எதிர்பார்த்து திருமணம் தள்ளி போட்டுக்கிறாங்க. இவங்க இயற்கையாவே இவங்களே தள்ளிக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், பெண் ஜாதகத்துல சனி புதன் இணைவு இருந்துன்னு சொன்னா இவங்க அந்த திருமண வாழ்க்கையில அந்த ஈடுபாடே இல்லாம போயிடுது. சனி புதன் இருந்தா ஈடுபாடு இல்லாம போகுது, தனியாவே வாழலாங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. தனிமை உணர்வு அதிகமா இருக்கு. இவங்க தனியா வாழ்றத ஒரு சுதந்திரமாவும் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சுதந்திரமான ஒரு இணையும் கொடுக்குது. அவங்க கல்யாணம் பண்ணா நமக்கு சிக்கல், அதனால இது இப்படியே இருக்கிறத சிறப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த அமைப்புகள் இருந்தா அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்குது. ஆமா, ஓகே. சொல்லுங்க சார், அதான் விஷயம். சரிங்க, ஓகே சார். அப்ப இப்போ அந்த திருமண தாமதம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்தன்மையான ஒரு நிகழ்வுகளை ரொம்ப விளக்கி சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பதிவை நீங்க இறக்கி இருக்கீங்க. நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.